வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் சத்யா. அனைவருக்கும் வணக்கம். யூஜிசி நெட் பேப்பர் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் இதில் சாப்டர் 1 பற்றி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் சாப்டர் 1 ஃபுல்லாக கவராக இருக்குது. அதில் கான்செப்ட் ஆஃப் டீச்சிங், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங், லெவல் ஆஃப் டீச்சிங், கேரக்டரைசிங் ஆஃப் டீச்சிங் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங், இந்த டாபிக் எல்லாமே அந்த வீடியோவில் கவராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீச்சிங் அப்படிங்கிறது எஜுகேஷனோட ஒரு பார்ட்டாக இருக்குது. இதோட மெயின் ஃபங்க்ஷனே நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. அதுபோல தான் டீச்சிங் அப்படிங்கிறது ரீடிங், ரைட்டிங் அண்ட் அர்த்மெட்டிங்கிற மூணுமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ரீடிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டோட லெவல் ஆஃப் நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கும், ரைட்டிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிகேஷன் லெவல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அண்ட் அர்த்மெட்டிக் அப்படிங்கிறது டே டு லைஃப்பில் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த அர்த்மெட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ரீடிங், ரைட்டிங், அர்த்மெட்டிக் இது மூணுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் டீச்சிங் அப்படிங்கிறது டீச்சர், ஸ்டூடெண்ட் அண்ட் சப்ஜெக்ட் இது மூணுக்குமே சென்டர் பாயிண்ட்டாக இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா டீச்சிங் ப்ராசஸில் இது மூணுமே இருந்தால் தான் அந்த ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டீச்சிங் ஆப்டிடியூட். இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்டை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, டீச்சிங் அண்ட் ஆப்டிடியூட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க, எப்படி சொல்லித்தராங்கங்கிறத பொறுத்து தான் டீச்சரோட நாலேஜும் ஸ்கில் அண்ட் ஏபிலிட்டியை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான் டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சிங்கோட ஒரு பாட்டு தான் டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட லைஃபுக்கு தேவையான தாட்ஸ், கல்ச்சர் அண்ட் பிஹேவியர் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. அதுபோல தான் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான டீச்சிங் ரிலேட்டடான ஹெல்ப்ஸ், மெத்தட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கற்றுத்தராங்க இல்லையா, அதுதான் டீச்சிங்கோட மெயின் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை 2 விதமாக டிவைட் பண்ணி சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம்ஸ் டெக்ஸானமி, ஹாக்னே அண்ட் பிரிக்ஸ் மாடல் அப்படின்னு 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. இதை 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளூம்ஸ் டெக்ஸானமி அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சமின் ப்ளூம் அப்படிங்கிறவர் தான் 1956 இந்த டெக்ஸானமியை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க 3 டொமைனாக கிளாசிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா த காக்னிட்டிவ் டொமைன், த அஃபெக்டிவ் டொமைன் அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன் இதுதான் ப்ளூம்ஸோட டெக்ஸானமி அப்படின்னு இருக்குது. இதில் 1 by 1 பார்க்கலாம். த காக்னிட்டிவ் டொமைன் அப்படிங்கிறத நாலேஜ் பேஸ்டு டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டொமைனை 6th லெவலாக பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ், காம்ப்ரிகென்ஷன், அப்ளிகேஷன், அனலைசிஸ், சிந்தாசிஸ் அண்ட் எவாலுவேஷன். இதில் நாலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேக்ட், டேர்ம்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம மெமரி பண்ணிக்கிறது. என்ன கான்செப்ட் இருக்கோ இருக்கிறத அப்படியே நம்ம மெமரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரிகென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மெமரி பண்ண ஃபேக்ட்ஸ், டேர்ம்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விரிவாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்ட்ஸை, ஐடியாஸை எல்லாத்தையுமே நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது தான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலைசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாமின் பண்ணுறது, அதாவது இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறது தான் அனலைஸ் பண்ணுறது. சிந்தாசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாமின் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே
நம்ம அதை ஏற்கனவே ஒரு மெத்தடில் இருக்கும், இதை வந்து புதுவிதமான மெத்தடில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராகவோ ஒரு பேட்டர்னாவோ வந்து கிரியேட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து காக்னிட்டிவ் டொமைனில் இருக்க நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனலைசிஸ், சிந்தாசிஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எவாலுவேஷன். எவாலுவேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்க ஐடியாஸு, இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட குவாலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணுறது, அதாவது வந்து வேல்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த ப்ளூம்ஸ் டெக்ஸானமியை வந்து ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்க. அதாவது 2001 வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நாலேஜ் அப்படிங்கிறத ரிமெம்பர் ஆகும், காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து அப்ளைவாகும், அனலைசிஸ் அப்படிங்கிறத வந்து அனலைஸாகவும் வச்சுருக்காங்க. பட் சிந்தசிஸை வந்து எவாலுவேட் ஆகும், எவாலுவேஷன் அப்படிங்கிறத கிரியேட்டாகவும் மாற்றிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 2 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தோட நேம்லையும் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ப்ளூம்ஸ் டெக்ஸானமியோட நியூ ரிவைஸ்டு 2001 டெக்ஸானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அஃபெக்டிவ் டொமைன். இந்த அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இது எமோஷனல் பேஸ்டு டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் வந்து 5 லெவலாக டிவைட் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூயிங், ஆர்கனைசிங் அண்ட் கேரக்டரைசிங்னு சொல்கிறாங்க. அதில் ரிசீவிங் அப்படின்னா வந்து இது ஸ்டூடெண்ட்டோட மெமரியை செக் பண்ணுறது. அதாவது அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் சொல்லித்தர விஷயங்கள் எல்லாமே வந்து எவ்வளோ தூரம் மைண்டில் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறது. அடுத்து ரெஸ்பாண்டிங் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ப்ராசஸில் எவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ரெஸ்பாண்டிங். இது வேல்யூயிங் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை செக் பண்ணுறது. அதாவது அவங்க எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத வந்து வேல்யூ பண்ணி பார்க்கறது. ஆர்கனைசிங் அப்படின்னா வந்து இதில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சொல்லித்தருது. கேரக்டரைசிங் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கேரக்டரைசிங். இதுதான் வந்து அஃபெக்டிவ் டொமைன். இதில் வந்து ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூ, ஆர்கனைசிங், கேரக்டரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சைக்கோ மோட்டார் டொமைன். இதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்கில் பேஸ்டு டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க 5 லெவலாக டிவைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா வந்து அப்சர்விங், இமிடேட்டிங், ப்ராக்டிஸிங், அடாப்டிங், நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 by 1 பார்க்கலாம். அப்சர்விங் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட அப்சர்விங் நாலேஜை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து, அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக வந்து ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறதா. அடுத்து இமிட்டேட்டிங் அப்படின்னா வந்து ஒரு நல்ல பிஹேவியரை வந்து அப்படியே காப்பி பண்ணுறது தான் வந்து இமிட்டேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ராக்டிஸிங் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ண வைக்கிறது தான் வந்து ப்ராக்டிஸிங். இதே அடாப்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது தான் வந்து அடாப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரலைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ஐடியாஸை, டெக்னிக்யூஸ், மெத்தட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க கற்றுக் கொடுக்கறது தான் வந்து நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, காங்கேட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டார் டொமைன்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து ப்ளூம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாக்மே அண்ட் பிரிக்ஸ் மாடலோட அப்ஜெக்டிவ்ஸ். இதை வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதையுமே வந்து 5 கேட்டகரிஸாக வந்து பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பல் இன்ஃபர்மேஷன், இன்டெலெக்சுவல் ஸ்கில், காங்கேட்டிவ் ஸ்கில், மோட்டார் ஸ்கில், அட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போ வெர்பல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து இண்டிவிஜுவல் பர்சனோட நாலேஜ், டேலண்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா. தென் இன்டெலெக்சுவல் ஸ்கில் அப்படின்னா வந்து சம் ரூல்ஸ் மூலமாக வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஸ்கில்லையும் வளர்த்துக்கிறது. அதே மாதிரி தான் வந்து கான்செப்டையும் லேர்ன் பண்ணிக்கிறது. காங்கேட்டிவ் ஸ்கில் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட ஓன் லேர்னிங் மூலமாக வந்து திங்க் பண்ணுறது. ஸ்கில்லோ
எந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு டெவலப் பண்ணிக்கிறது. மோட்டார் ஸ்கில் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஓன் லேர்னிங் மூலமா கத்துக்கிறது அப்படின்னு. அதை வந்து கத்துக்கிட்டதை க்ரோத் பண்றதுக்காக தன்னோட செல்ஃப் நாலேஜ் மூலமா வந்து ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ண வைக்கிறது தான் வந்து மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஆட்டிடியூட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கும். அதை வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி மூலமா தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஹாக்னே அண்ட் பிரிக்ஸோட வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் பற்றி பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து ப்ளூம்ஸ் டெக்ஸானமியில் என்ன சொல்கிறாங்க, ஹாக்னே அண்ட் பிரிக்ஸ் மாடல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.